வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 10 பாட்டு நூல்களோட ஆசிரியர் 10 பாட்டு நூல்களில் முந்தைய நூல் பிந்தைய நூல் அதை எப்படிலாம் ஷார்ட்கட்ஸோட ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படிலாம் கேள்விகள் இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஷார்ட்கட்ஸோட நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை இண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். 10 பாட்டு நூல்கள் இப்போ நம்மளுக்கு தெரியும். 8 தொகை அப்படின்னா அதில் 8 நூல்கள் இருக்கும். அதே மாதிரி 10 பாட்டு நூல்கள்னா 10 நூல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அந்த 10 பாட்டு நூல்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 10 பாட்டு நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைப்படுகடாம், குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, இந்த நூல்கள்லாம் 10 பாட்டில் இருக்குது. ஓகேவா? இப்போது இதோட ஆசிரியர், இந்த நூலோட ஆசிரியர் யார், இதை எப்படி ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்க, திருமுருகாற்றுப்படை மற்றும் நெடுநல்வாடை, இந்த 2 நூலோட ஆசிரியருமே நக்கீரர் தான் எழுதியிருப்பாரு. ஸோ இதோட ஆசிரியர் திருமுருகாற்றுப்படைனாலும் நெடுநல்வாடைனாலும் அதோட ஆசிரியர் நக்கீரர். இதை எப்படி ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாமா? முருகன் கோவில் பஞ்சாமிர்தம் நல்வாடையாக இருக்கும், நக்கி உண்ணலாம். ஓகேவா? பஞ்சாமிர்தத்தை வந்து எப்படி சாப்பிடுவாங்க? நக்கி தான் சாப்பிடுவாங்க. இப்போ பழனி இருக்கு இல்லையா? பழனி அப்படிங்கிறது என்னது? முருகன் கோவில். அங்கே ஃபேமஸ் என்னது? பஞ்சாமிர்தம். அதை எப்படி சாப்பிடுவாங்க? நக்கி தான் சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்க, முருகன் அப்படின்னா திருமுருகாற்றுப்படை, கோவில் பஞ்சாமிர்தம் நல்வாடையாக, நல்வாடையாக அப்படின்னா நெடுநல்வாடை. இப்போ திருமுருகாற்றுப்படையும் வந்துருச்சு, நெடுநல்வாடையும் வந்துருச்சு. இருக்கும், நக்கி உண்ணலாம். இதோட ஆசிரியர் யாரு? நக்கீரர். நக்கினா நக்கீரர். ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காது. அடுத்தது பாருங்க, பொருணராற்றுப்படை. இந்த நூலோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா முடத்தாம கண்ணியார். பொருணராற்றுப்படை நூலோட ஆசிரியர் முடத்தாம கண்ணியார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்க. கன்னிகள் பொறுமையாக இருப்பர். கன்னிகள் அப்படின்னா முடத்தாம கண்ணியர் வந்து குறிக்குது. பொறுமையாக இருப்பர், பொறுமை அப்படின்னா பொருணராற்றுப்படை. ஓகேவா? பொருணராற்றுப்படையோட ஆசிரியர் முடத்தாம கண்ணியார். கன்னிகள் பொறுமையாக இருப்பர். கன்னிகள்னா முடத்தாம கண்ணியார், பொறுமையாக அப்படின்னா பொருணராற்றுப்படை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நூல் சிறுபானாற்றுப்படை. இதோட ஆசிரியர் நல்லூர் நத்தத்தினார். இதுக்கு எப்படி ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்க. நத்தை சிறுசாக இருக்கும். நத்தை அப்படிங்கிறது சிறுசாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ நத்தை அப்படிங்கிறது நல்லூர் நத்தத்தினார். இந்த நூலோட ஆசிரியர். சிறுசாக அப்படின்னா சிறுபானாற்றுப்படை. நத்தை நல்லூர் நத்தத்தினார், சிறுசாக சிறுபானாற்றுப்படை. நத்தை சிறுசாக இருக்கும்னா சிறுபானாற்றுப்படையோட ஆசிரியர் நல்லூர் நத்தத்தினார். மறக்கவே மறக்கக்கூடாது. அடுத்தது பாருங்க, பெரும்பானாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலை. இந்த 2 நூலோட ஆசிரியருமே கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான். இதுக்கு எப்படி ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்க. பாலைவனத்தில் கடுமையான உருத்திரமான வெயில் கண்ணை வருத்தும், ஆகையால் பெரும் பானையில் தண்ணீர் கிடைத்தால் நல்லா இருக்கும். இப்போ நம்ம பாலைவனத்துக்கு போகிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? கடுமையான வெயிலாக இருக்கும். ஓகேவா? உருத்திரமாக, அதாவது இப்போ கண்ணை வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அப்படியே கண்ணெல்லாம் கூசிக்கிட்டே நம்மளால பார்க்க முடியாது. அது நம்ம கண்ணையே வருத்தும் இல்லையா? அப்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இந்த டைமில் நம்மளுக்கு பானையில் தண்ணி கிடைச்சா நல்லா இருக்குமே, பானையில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து நல்லா குளுன்னு இருக்குமே, அப்போ கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும் இல்லையா? அதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. இப்போ பாருங்க, பெரும்பானாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலை நூலோட ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனாரா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்க. பாலைவனத்தில் கடுமையான, கடு அப்படின்னா கடியலூர், உருத்திரங்கண்ணனார் இருக்காருல்ல அவரை, கடு அப்படின்னா கடியலூர், பழமையான கடுமையான, உருத்திரமான, உருத்திரமான அப்படின்னா உருத்திரன் இருக்கு இல்லையா? வெயில் கண்ணை வருத்தும், கண்ணனார், கண்ணை அப்படின்னா கண்ணனார் வருத்தும், ஆகையால் பெரும் பானையில், பெரும் பானையில் அப்படின்னா பெரும்பானாற்றுப்படை, தண்ணீர் கிடைத்தால் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இது 3மே வந்துருச்சா? பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை நூலோட ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பாலைவனத்தில் கடுமையான, கடு அப்படின்னா கடிய, உருத்திரமானனா உருத்திரன், வெயில் கண்ணை கண்ணனார் வருத்தும், ஆகையால் பெரும் பானையில் அப்படின்னா பெரும்பானாற்றுப்படை, தண்ணீர் கிடைத்தால் நல்லா இருக்கும். ஓகேவா? இதை ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வார்த்தை மாதிரி தான் இருக்கும். அந்த வார்த்தையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூல், அதோட ஆசிரியர் எல்லாமே கவர் ஆகியிருக்கும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, மலைப்படுகடாம். அதோட இன்னொரு பெயர் தான் கூத்தராற்றுப்படை. இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா பெருங்கௌசிகனார். இதை எப்படி ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்க.
அந்த காலத்தில் தெருக்களில் பெரிய கவ், அதாவது பெரிய மாடுனா என்ன, கவுன்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷ்ல, அதுதான் அந்த கௌசிகனாருக்காக கவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கூத்தாடுவதை மலை போல் திரண்டு மக்கள் பார்ப்பர். இப்போ பாருங்க, அந்த காலத்தில் தெருக்களில் பெரிய கவ் அப்படின்னா என்னது, பெரிய கவுனா பெருங்கௌசிகனார் இல்லையா, அதனால பெரிய கவ் கூத்தாடுவதை, அதுக்கு இன்னொரு பேர் என்ன, கூத்தராற்றுப்படை, மலை போல் திரண்டு மக்கள் பார்ப்பர். மலைப்படுகடாம் அப்படிங்கிறதான அதோட பேரு, அதை மலை போல் திரண்டு மக்கள் பார்ப்பர். இப்போ பாருங்க 3மே இதில் கவர் ஆகியிருக்கான்னு, பெரிய கவ் பெரிய கௌசிங்கனார் அப்படிங்கிற வந்தாச்சு, கூத்தாடுவதை கூத்தராற்றுப்படை, மலை போல் மலைப்படுகடாம். இப்போ எல்லாம் வந்துருச்சா, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அந்த காலத்தில் தெருக்களில் பெரிய கவ் அப்படின்னா மாடுங்கிறத கவுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா, கூத்தாடுவதை மலை போல் திரண்டு மக்கள் பார்ப்பர். ஓகே, அடுத்தது குறிஞ்சி பாட்டு. இந்த நூலோட ஆசிரியர் கபிலர். இதை எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுவாங்க. குறிஞ்சி அப்படிங்கிறது மலர், மலர் கபிலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்தது முல்லைப்பாட்டு. இதோட ஆசிரியர் நப்பூதனார். முல்லைப்பூ, இதில் பூ அப்படிங்கிறது வருது இல்லையா, பூதனார் பூ. ஓகேவா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரை காஞ்சி அப்படின்னா மாங்குடி மருதனார், இவர் தான் இதோட ஆசிரியர். அப்போ இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா மதுரை மருத. ஓகேவா, மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் மருத அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ நூல் அதோட ஆசிரியர்லாம் பார்த்தாச்சு. இப்போ நூலை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாம். எது பெரிய நூல், எது காலத்தால் பிந்தைய நூல், இது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேவா. இப்போ பாருங்க, 10 பாட்டில் காலத்தால் பிந்திய நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா திருமுருகாற்றுப்படை. ஓகேவா. 10 பாட்டில் காலத்தால் பிந்திய நூல் திருமுருகாற்றுப்படை. இதை எப்படி ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்க. நம்மளுக்கு ஒரு கதை தெரியும். அக்காலத்தில் கடவுள் முருகன் பழத்துக்காக கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. அப்படி போய் மலையில் உட்காந்தது தான் இப்போ அவர் இருக்கிற கோவில் எல்லாமே மலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க பெரியவர்கள் எல்லாம். இப்போ அதை வச்சு தான் நம்ம ஷார்ட்கட் சொல்ல போகிறோம். முருகர் பழத்துக்காக பின்னாடி கோச்சிட்டு போயிட்டாரு. ஓகேவா, இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். முருகர் பழத்துக்காக பின்னாடி கோச்சிட்டு போயிட்டாரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, முருகர் அப்படின்னா திருமுருகாற்றுப்படை, பழத்துக்காக பின்னாடி பிந்தைய நூல். ஓகேவா, இந்த திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது 10 பாட்டில் பிந்தைய நூல். அப்போ முருகர்னா திருமுருகாற்றுப்படை, பின்னாடி பிந்திய, கோச்சிட்டு போயிட்டாரு. ஓகேவா. இப்போ பாருங்க, 10 பாட்டில் காலத்தால் பிந்திய நூல் திருமுருகாற்றுப்படையா, முருகர் பழத்துக்காக, அப்போ முருகருங்கிறது திருமுருகாற்றுப்படை, பின்னாடி அப்படின்னா பிந்திய நூல், கோச்சிட்டு போயிட்டாரு. ஓகேவா. அடுத்தது ஆற்றுப்படை நூல்கள்லேயே பெரியது எது இந்த 10 பாட்டு நூல்கள்லன்னு பார்த்தீங்கன்னா மலைப்படுகடாம். இதை எப்படி ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். மலை 6க்கு மேலே பெருசாக இருக்கும். மலை அப்படிங்கிறது 6க்கு மேலே பெருசாக இருக்கும். அப்போ மலை அப்படின்னா மலைப்படுகடாம், 6 அப்படின்னா ஆற்றுப்படை, 6க்கு மேலே பெருசாக இருக்கும். ஆற்றுப்படை மேலே பெருசாக இருக்குன்னா பெரியது. ஆற்றுப்படை நூல்களே பெரியது எது, மலைப்படுகடாம். அப்போ இது எல்லாமே கவர் ஆகிடுச்சா, மலை மலைப்படுகடாம், 6க்கு ஆற்றுப்படை, மேலே பெருசாக இருக்கும், பெரியதாக இருக்கும். அப்போ ஆற்றுப்படை நூல்களில் பெரியது மலைப்படுகடாம். அடுத்தது பாருங்க, ஆற்றுப்படை நூல்கள்லே சிறியது பொருணராற்றுப்படை. ஆற்றுப்படை நூல்கள்லேயே சிறியது பொருணராற்றுப்படை. இதுக்கு எப்படி ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்க. சின்ராசு பொறுமையாக இருப்பான். சின்ராசு அப்படின்னாவே பொதுவாக சின்னது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சின்னது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சின்ராசுனா சிறிய, பொறுமையாக இருப்பான், பொறுமை அப்படின்னாலே பொருணராற்றுப்படை. அப்போ ஆற்றுப்படை நூல்களில் சிறியது சின்ராசுனா சிறிய, பொறுமையா அப்படின்னா பொருணராற்றுப்படை. ஓகேவா. அடுத்தது 10 பாட்டு என்ற தொடரை முதலாக பயன்படுத்தியவர் மயிலைநாதர். 10 பாட்டு என்ற தொடரை முதலாக பயன்படுத்தியவர் மயிலைநாதர். இதை எப்படி ஷார்ட்கட்டோட சொல்றதுன்னு பாருங்க. மயில் தன் 10 விரலான தோகையை விரித்து முதல்ல ஆடும். மயில் தன் 10 விரலான தோகையை விரித்து முதல்ல ஆடும். அதுக்கு 10 விரலா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுறாதீங்க, ஒரு ஷார்ட்கட்டுக்காக. ஓகேவா. இப்போ பாருங்க, மயில் 10 பாட்டுங்கிற தொடரை முதல்ல பயன்படுத்தியவர் யாரு, மயிலைநாதர். அப்போ மயில் அப்படிங்கிறது மயிலைநாதர். தன் 10 விரலான அப்படின்னா 10 பாட்டு, தோகையை விரித்து முதலாக ஆடும் அப்படின்னா முதலாக 10 பாட்டு அப்படிங்கிற தொடரை முதலாக, அதுதான் முதல்ல அப்படின்னு வந்துருச்சு. 10 பாட்டு அப்படிங்கிறது 10 விரலான. அடுத்தது பாருங்க, மயிலைநாதர், அதான் மயில். ஓகேவா. இப்போ அந்த வார்த்தை எல்லாமே இந்த ஷார்ட்கட்டில் வந்துருச்சு. ஓகேவா. அடுத்தது பாருங்க,
10 பாட்டில் மிகப்பெரிய நூல் மதுரை காஞ்சி. 10 பாட்டில் மிகப்பெரிய நூல் மதுரை காஞ்சி. இதை எப்படி ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்க. மதுரையும் காஞ்சிபுரமும் ஒன்னா சேர்ந்தா பெரிய ஊரு. மதுரையும் காஞ்சிபுரமும் ஒன்னா சேர்ந்தா பெரிய ஊரு. மதுரையும் அப்படிங்கிறது மதுரையை மென்ஷன் பண்ணுது, காஞ்சிபுரமும் அப்படின்னா காஞ்சி. இப்போ மதுரை காஞ்சி அப்படிங்கிறது வந்துருச்சு. ஒன்னா சேர்ந்தா பெரிய, பெரிய அப்படின்னா மிகப்பெரிய நூல் இல்லையா 10 பாட்டில், அதுதான் பெரிய ஊர். அப்போ மிகப்பெரிய நூல். மதுரை காஞ்சிங்கிறது மிகப்பெரிய நூல். ஓகேவா? அடுத்தது 10 பாட்டில் சிறிய நூல். இதுதான் ஃபைனல். 10 பாட்டில் சிறிய நூல் அப்படிங்கிறது முல்லைப்பாட்டு. இதுக்கு மற்றொரு பெயர் நெஞ்சராற்றுப்படை. 10 பாட்டில் சிறிய நூல் முல்லைப்பாட்டு. இதோட மற்ற பெயர் தான் நெஞ்சராற்றுப்படை. இதை எப்படி ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்க. சின்ன நெஞ்சுக்குள்ள முள்ளாக பாட்டு பாயுது பாட்டு. ஓகேவா? சாரி, சின்ன நெஞ்சுக்குள்ள முள்ளாக பாயுது பாட்டு. சின்ன நெஞ்சுக்குள்ள முள்ளாக பாயுது பாட்டு. இதை எப்படி சொல்றது பாருங்க. சின்ன சிறிய நூல்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ சின்னனா சிறிய, நெஞ்சுக்குள்ள அப்படின்னா நெஞ்சராற்றுப்படை, முள்ளாக அப்படின்னா முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டோட இன்னொரு பேர் தானே நெஞ்சராற்றுப்படை. அப்போ இது ரெண்டுமே இதில் வந்துருச்சு. பாயுது பாட்டு அப்படின்னா 10 பாட்டு. 10 பாட்டில் சிறிய நூல் முல்லைப்பாட்டு, அதோட மற்றொரு பெயர் நெஞ்சராற்றுப்படை. அதில் எப்படி சொல்லியிருக்காங்க? சின்ன சிறிய, நெஞ்சுக்குள்ள நெஞ்சராற்றுப்படை, முள்ளாக முல்லைப்பாட்டு, பாயுது பாட்டு, 10 பாட்டு. ஓகேவா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் 10 பாட்டுக்கான ஷார்ட்கட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.